ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபார்மகாலஜியை ஈஸியாக புரிஞ்சுக்க இந்த சேனல் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் சீரீஸோட கண்டினியூவேஷன் தான். இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆல்ஃபா அடெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் எப்படி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கும் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அடெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் வந்து டாக்ஸசோசின், பிரசோசின், டெரசோசின். இது ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபா ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணுறதுனால சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் மாற்றம் கொண்டு வரும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த டாபிக்கை எனக்கு காலேஜ் படிக்கும்போது சுத்தமா பிடிக்காது. ரொம்ப பெரிய டாபிக் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன். நம்ம பாடியில சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பாடியை ஆக்டிவ் மோட்ல வச்சுக்கும், பாராசிம்பத்தட்டிக் வந்து காம் மோட்ல வச்சுக்கும் அப்படிங்கறது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், பிரீதிங் அதிகமா இருக்கும், ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷனை ஸ்லோ பண்ணும், பிளட் வெசல்ஸை சுருக்கும். இந்த மாதிரி இன்னும் சில ரெஸ்பான்சஸ் எல்லாம் நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல இருக்கு, இல்லை ஒரு டேஞ்சர்ல இருக்கு அப்படிங்கும் போது இந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ இது வரைக்கும் போதும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பத்தி. ஆல்ஃபா ரிசெப்டார்ஸ் வந்து ரெண்டு வகை இருக்கு, ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2. ஆல்ஃபா 1 அப்படிங்கிற அந்த ரிசெப்டார் வந்து வாஸ்குலர் ஸ்மூத் மசில், அதாவது பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ல வந்து இந்த ஆல்ஃபா 1 அப்படிங்கிற ரிசெப்டார்ஸ் இருக்கு. அது எந்தெந்த பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கு அப்படின்னா, ஸ்கின், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஸ்பிங்டர்ஸ். ஸோ ஸ்பிங்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ரிங் ஷேப்ல இருக்கும் அண்ட் இது ஒரு மசில். இது வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் த சப்ஸ்டன்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஒரு விஷயம் உள்ள போகணும், லைக் ஏதோ ஒரு சும்மா ஒரு கெமிக்கல் இமேஜின் பண்ணிக்கணும். அது உள்ள போகணும்னா அந்த உள்ள போகணும் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது கிட்னி அண்ட் பிரெயின்லயும் இருக்கு. ஸோ ஆல்ஃபா 1 ரிசெப்டார் வந்து பேசிக்கலி நம்மளோட பாடியில எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, கேட்டகோலமைன்ஸ், அதாவது நார் எபினெஃப்ரின் இப்படிங்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ஹார்மோன்ஸ், இது போய் ஆல்ஃபா 1 ரிசெப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணும்போது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா பிளட் வெசல் வந்து சுருங்கும், இதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸும் நடக்கும். பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்ட்ரியில போகக்கூடிய பிளட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதிர்ப்பு. ஸோ ஆர்ட்ரி அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்ல இருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பிளட் வெசல். ஆல்ஃபா 2 அப்படிங்கிற ரிசெப்டார்ஸ் வந்து பெரிஃபெரல் நர்வ் எண்டிங்ஸ்ல இருக்கும். ஸோ ஆல்ஃபா 2 ரிசெப்டார் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா நார் எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கும். ஆல்ஃபா பிளாக்கர்ஸை மூணா பிரிக்கலாம். நான் செலக்டிவ் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா 1 பிளாக்கர், ஆல்ஃபா 2 பிளாக்கர். ஸோ இப்போ ஆல்ஃபா 2ல போய் அந்த மெடிகேஷன் வந்து பைண்ட் ஆகுது அப்படின்னா அதிகமான நார் எபினெஃப்ரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ஃபா 1 ரிசெப்டார்ல பைண்ட் ஆகுது அப்படின்னா வாசோ டைலேஷன் அப்படிங்கன்னு ஒன்று நடக்கும், அதாவது பிளட் வெசல் வந்து விரிவடையும். ஸோ இங்க வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பியோக்ரோமோசைட்டோமா அப்படிங்கிறது அட்ரினல் கிளாண்ட்ல வரக்கூடிய ஒரு டியூமர். ஆல்ஃபா 2 ரிசெப்டார்ஸ் கூட போய் பைண்ட் ஆகும்போது நார் எபினெஃப்ரின் அதிகமாகும். ஆனா ஸ்டில் வந்துட்டு இது ஒரு தியரிட்டிக்கலா வந்து ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தவிர இன்னொரு ஹியூமன் மெடிசன்ல வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து யாரும் இன்னும் இது பண்ணல. ஏன்னா நார் எபினெஃப்ரின் அதிகமா ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாடியில வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐம் ஹாப்பியர் டு ஆன்சர். இல்லைன்னா எனி பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, so that I can make more understandable videos. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.